கொஞ்ச நாளா தாவேக்கா சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. அவங்க எந்த விதமான அரசியல் நகர்வுகளுமே செய்யல. விஜயுமே ரொம்ப சைலண்டா போயிட்டாரு. ஜனநாயகன் படம் எப்ப ரிலீஸ் ஆகுதோ அதுக்கப்புறம் தாங்க இவங்க அரசியலே பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேலிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க தாவேக்கா குறித்து மற்றவர்கள் எல்லாருமே. ஆனா இப்ப சமீபத்துல தாவேக்காவுக்கு மிகப்பெரிய கிரீன் சிக்னலை கொடுத்திருக்காங்க தேர்தல் ஆணையம். இவங்க கேட்ட முதல் சின்னமான விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் இப்ப அவங்களுக்கு பொது சின்னமா ஒதுக்கி இருக்காங்க. இந்த சின்னத்தை வச்சு 234 தொகுதியிலையும் அவங்க போட்டியிடலாம் அப்படின்ற அறிவிப்பும் வந்திருக்கு. விஜய் அவர்களுக்கு இந்த விசில் சின்னம் அப்படின்றது மிகப்பெரிய பச்சை கொடி காமிச்சது போலதான் இருக்கு. காரணம் என்னன்னா, ஏற்கனவே விசில் சம்பந்தப்பட்ட பல காட்சிகளை விஜய் நடிச்சிருக்காரு. சமீபத்துல அவர் நடனம் ஆடிய பாடல் விசில் போடு அப்படின்ற பாட்டுல கூட இவர் இந்த விசில வாயில வச்சிருக்க மாதிரி ஒரு காட்சி இருந்திருக்கு. அதனால இந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள் மனசுல சேர்க்கிறது அவருக்கு ரொம்ப எளிதான காரியம். இந்த சின்னம் தான் எங்க வெற்றிக்கு மிகப்பெரிய கருவியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தாவேக்காவினர் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னமும் பல பேர் காழ்ப்புணர்ச்சியில இந்த சின்னம் இல்லைங்க, எந்த சின்னம் கொடுத்தாலும் தாவேக்கா வெற்றி பெற போறதில்ல, இவங்க இன்னமும் தற்கொலை கூட்டமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர்களை பார்த்து பல அதிபுத்திசாலிகள் பேசிட்டு இருக்காங்க.